ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அக்ஷய் குமார் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவருடைய ஆக்டிங்க்கு இன்னைக்கு கூட ரெகக்னிஷன் கிடைக்கல. அக்ஷய், நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது அதான் பிலிம் கேரியரை பத்தி. இந்த கேரியர் பிலிம் செட்டோட பர்னிச்சருக்கும் அக்ஷய் குமாருக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஏன்னா ரெண்டுமே டெட்டா தான் தெரியும். உண்மைதான். ஆக்சுவலி இதை வேற யாரும் சொல்லல, நான் தான் சொன்னேன். அப்புறம் இது ஒரு எதிர்ச்சியான விஷயம். நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். அப்புறம் சினிமாவில் நான் தடவை கேமராவை ஃபேஸ் பண்ணப்போ அப்போதான் நான் தடவை கேமராவே பார்த்தேன். அதாவது அங்கே நான் எதை கற்றுக்கிட்டனோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால தான். மகேஷ் பட் என்ன சொன்னார்னா, ஆக்ஷன் வேணும்னா அக்ஷய்குமாரை போட்டுக்கோங்க, ஆக்டிங் வேணும்னா அவரை எடுக்காதீங்கன்னு. ஆமாம், அவர் சொன்னதும் சரிதான். எனக்கு உண்மையிலேயே ஆக்டிங் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. அது உண்மைதான். 25 வருஷம் ஆச்சு, 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ அது தெரியுமா? இல்லைங்க, இப்போ கூட எந்த முறையில் எனக்கு அப்படி தோணுதோ, அதாவது அவார்ட் நைட்ஸ்ல அவார்டு வாங்குறவங்க மட்டும்தான் ஆக்டர்ஸ்னா அந்த முறையில் நான் ஆக்டரே கிடையாது. சொல்லப்போனா இப்போ கூட எனக்கு கொஞ்சம் கூட ஆக்டிங்கே தெரியாது. கிரிட்டிக்ஸும் பாராட்ட மாட்டாங்க, அவார்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வாட்டி இப்படி நடக்கும். அவார்ட் நைட்ஸ்ல அவார்டு கொடுக்குறவங்க ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதாவது நீங்க அவார்ட் நைட்ல பெர்ஃபார்ம் பண்ணா அப்போ உங்களுக்கு பாதி காசும் கொடுத்து உங்களுக்கு அவார்டும் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்க காசை முழுசா கொடுத்துருங்க, அவார்டை நீங்களே வச்சுக்கோங்க. ஏர்லிஃப்ட் மாதிரி ஒரு படத்துக்கு உங்களுக்கு அவார்டு கிடைக்காதப்போ சோஷியல் மீடியால பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அவார்ட் இஸ் ஃபார் சேல்னு. பாருங்க, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இது அவங்களோட அன்பு, அவங்களோட பெருந்தன்மை. அப்பவும் உங்களுக்கு இப்படி தோணலையா, ஏதாவது விட்டு கொடுத்து? பாருங்க, ஏதாவது கொடுத்துதான் ஆடியன்ஸை சம்பாதிக்கணும்னா அது ஒரு கேவலமான விஷயம்தான். நிறைய வாட்டி அப்படி நடந்திருக்கு. என்னால் பண்ண முடியும், அந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா நான் பண்ண விரும்பல. அப்படின்னா காசு கொடுத்து அவார்டு வாங்குற சான்ஸ் வந்து? நான் தான் சொன்னேன்ல, ஷோல பாதி காசு வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணோன்னா ஒன்று கிடைச்சிரும்னு. அப்ப நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கலாமே. அப்ப இது ஜட்ஜ் மேடம், இவர் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா, அக்ஷய்குமார் படம் பார்க்க போனீங்கன்னா மூளையை வீட்டில் கழட்டி வச்சுட்டு போங்கன்னு. ஆமாங்க, நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25-27 வருஷம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு 25-27 வருஷம் பண்ணனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்தில் 11 படங்கள் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று ஃப்ளாப் ஆச்சு. இல்ல 16. 11 இல்ல 16. நான் உங்களை போட்டு வாங்கினேன். இந்த மாதிரி எல்லாம் போட்டு வாங்காதீங்க. நீங்க முதல் கேள்வியை கேட்டே உங்க கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டீங்க. எனக்கு இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்களேன். 16 படங்கள் கண்டினியூஸா ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கு அப்புறமாவும் நீங்க ஹீரோவா தான் இருக்கீங்க. இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஆக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நல்ல ஒரு மனுஷனா இருந்தா போதும். சரியான நேரத்துக்கு வரணும், நம்ம சரியான நேரத்துக்கு வேலை செய்யணும், பி ப்ரொஃபஷனலி இனஃப், அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸோட ஆக்டரா இருக்கணும். அப்புறம் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அன்பான இண்டஸ்ட்ரி. அப்புறம் ஓப்பன் ஹார்ட்டாகவும் இருக்கும். ஒருவேளை நம்ம இதை மதிக்கலைன்னா, கைவிட்டுட்டோம்னா, அப்படிப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நிறைய பேர் மேலேருந்து சரியிறதை பார்த்துருக்கேன். அண்ட் ஐம் ஷூர் உங்களுக்கும் நிறைய பேரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஒருவேளை ப்ரொஃபஷனலாக இல்லைன்னா, ப்ரொடியூசர்ஸை மதிக்கலைன்னா, ஒருவேளை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ உங்களோட டவுன்ஃபால் நீங்கள் எப்போ விழுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். இஷ்டத்துக்குன்னா எந்த மாதிரி? இஷ்டத்துக்குன்னா நேரத்துக்கு வராமல் இருக்கிறது, படத்தை டிலே பண்ணுறது, அப்புறம் ரிலீஸை தானா ஃபைனல் பண்ணுறது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. டைரக்ஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறது, அதுவும் ஒரு தப்பான விஷயந்தான். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பாருங்க, ஒரு படம் ஹிட் ஆகுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு படம் ஹிட் ஆகுறது, அது சரியான நேரத்துக்கு ரெடி ஆகி டேபிளுக்கு வந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் லெவல் 0வா இருக்கணும். அதாவது ப்ரொடியூசர் போட்ட காசுக்கு நம்ம படம் 2-2.5 மடங்கு சம்பாத்தியத்தை ஈட்டு கொடுத்தே ஆகணும். ஃபில்ம் மேக்கிங்கில் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில படங்கள் 1.5 வருஷம் எடுப்பாங்க, இல்லை 3 வருஷம் எடுப்பாங்க. நீங்க ரொம்ப நல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்க. நீங்க ஆக்ஷன் ஹீரோவாக வந்தீங்க, உங்களை காமெடியன் ஆக்கிட்டாங்க. இல்லை,
காமெடியன் ஆக்கல, நான் தான் காமெடி பண்ணேன். காமெடியனா ஒருத்தரை உருவாக்க முடியாது. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் சீக்வன்சஸும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோல்ஸும் பண்ணேன். நிறைய சீக்வன்சஸ் பண்ணேன். ஸோ எல்லாத்த விட கஷ்டமானது எது? காமெடி. மக்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அழுகிறதுனா கண்ணை குத்திக்கிட்டாலே போதும், நம்மளும் அழுவோம், மற்றவங்களையும் அழ வைப்போம். அதனால தான் சொல்கிறேன், அழ வைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். நம்ம இந்த விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு ரொம்பவே ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். அதை நம்ம இண்டஸ்ட்ரியில் ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. காமெடி பண்றவங்களுக்கு அவார்டு கூட கிடைக்கிறது இல்ல. ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. அவங்கள கேர் பண்ணுறதே இல்லை. ஆனால் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். அதாவது சில அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் என்னோட பையன் ஏராஃபேரியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவான்னு. ஒருவேளை அவங்களுக்கு டைஜஷன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல. சில நேரங்களில் நம்மளோட காமெடி அந்த அளவுக்கு கிளாஸா இருக்காது, ஃபேமிலியோட ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவு இல்லை அப்படின்லாம் இல்லை, சொல்ல. என்னோட ஃபிலிம்ஸ் எல்லாமே UA சர்டிஃபிகேட்டட் மூவி தான். என்னோட ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. என்னோட படங்கள் பை கிரேஸ் ஆஃப் காட் சேட்டலைட்டில் ட்ரெண்டிங் ஃபிலிம்ஸ். இப்போ உங்களுக்கு பயம் இருக்குதா? அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏர்லிஃப்ட் படம் பண்ணும்போது ஆமாம், ரொம்ப பயந்தீங்க, படம் ஓடுமா இல்லையான்னு. ஏர்லிஃப்ட் அப்போ எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. நான் கர்வமாக சொன்னேன், இது என்னோட படம்னு. இது எப்படிப்பட்ட படம்னா, இந்த படத்தை நான் மக்களுக்கு எதிரில் கொண்டு வந்திருக்கேன். அது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். 1,70,000 மக்களுக்கு நம்மளோட இந்தியன் பைலட்ஸ், ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? இது கர்வப்பட வேண்டிய ஒரு படமாக இருக்கு. இல்ல, ஓடுமா இல்லையாங்கிறத பத்தி. ஓடுமா ஓடாதா அப்படின்றத பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. பிகாஸ் இது என்னோட மனசில் இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஃபில்ம் ஃபார் மீ. ஸோ ஓடுமா ஓடாதான்றதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் ருஸ்தமும் இதே மாதிரி பெரிய படம். அப்புறம் ருஸ்தம் படமும் இந்த மாதிரி தான். இட்ஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் தட் இஸ். மக்கள் அதை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க, 2 படமும் பார்த்தவங்க. ரிவார்ட் பற்றின கவலை எதுவும் இல்லை சார். ரிவார்ட்ஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஆனா உங்களுக்கு இப்படி தோணவே இல்லையா? 24 வருஷங்களாச்சு, 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கும் கிரிட்டிக்ஸ் உலகத்துல, அவார்ட் உலகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, மதிப்பு கிடைச்சிருக்கு, கிடைக்கல? இல்ல இல்ல, அதை இல்ல, பத்தி சொல்லுங்க. எனக்கு அப்படி தோணல. இதெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சார். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு அதுக்காக மாரல் டவுன் பண்ணணும், நான் இந்த மாதிரி எப்பவுமே யோசிச்சதே இல்லை. நான் பண்ணது தப்பு, எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் அப்பப்போ எனக்கு ஒய்ஃப் கிட்ட மட்டும் திட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் குத்தலாக இருக்கும். ஆனால் உங்கள் பேச்சும் மற்றவங்க பேச்சும் ஒன்றுமே பண்ணாது சார். அதை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன்.